ஜனங்களே. டெல்லி அன்னைக்கு யார் கேப்டன்? திரு மோடி. டெல்லி அன்னைக்கு எடப்பாடி கேப்டன் ஆக்கி விட்டுருவாரு மோடி. அவர் ஓடிவானா ஓடி போயிடுவாரு. அவரு டெல்லிக்கு ஓடியே போயிடுவாருமா அவரு. அந்த அளவுக்கு மோடியுடைய நம்பர் 1 முரட்டடிமை அவரு. டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எப்படியாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணலான்னு. யாரு ரிமோட் கண்ட்ரோல்? திரு எடப்பாடி பழனிசாமி. பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் அவர் விரும்புகிற பொருளை வாங்குவதற்கான அந்த திட்டத்தை தருவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இது பல்வேறு திட்டங்கள் இந்த தமிழகத்துடைய எதிர்காலத்தை கருத்தனை கொண்டு உங்கள் பொன்னான ஆதரவுகளை கைச்செலுத்தினை வாக்குதாருங்கள் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நம்மளை வஞ்சிக்கிறது டெல்லி. இது ஏதோ கட்சிக்கு நடக்கிற தேர்தல் அல்ல. இது கட்சிக்கு நடக்கிற தேர்தல் கூட அல்ல. தமிழர்களே எல்லாம் ஒன்றை கூடுவோம். கட்சி பார்க்காதீங்க. டெல்லியை தோற்கடிக்கணும். நாம வளரக்கூடாது என்கிற டெல்லியை தோற்கடிக்கணும். அதுதான் இந்த தேர்தல். அதனால்தான் முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாடு வெல்ல வேண்டும், டெல்லி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிறார். ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ, பஸ்ல போகணுமா விடியல் பயணம், மாசம் 1000, திடீர்னு 5000, திரும்ப 2000 ஆக போகுது. இப்படி பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சருக்கு நீங்கள் உதயசூரியன் திட்டத்தில் வாக்களித்தார்கள். எதிரணியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்த தொகுதிக்கே வரமாட்டேன்னாரு. ஆனா வேற வழி இல்லாம அவரை கொண்டு இங்க நிறுத்திட்டாங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த தமிழ்நாட்டை அதிமுகவை கெடுக்கிறதே எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னவர் தான் ராஜவர்மன். அவரை வேட்பாளராக இங்கே கொண்டு வந்து நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார்.